எங்கே எதேச்சாதிகாரம் இருக்கிறதோ அதை எதிர்த்து நிற்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த நெருப்பு கோலமாக நாம் மாறிவிடுவோம் என்பதற்கு ஒற்றை அடையாளம்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து டால்மியாபுரம் என்றிருந்த பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வைத்த அந்த சமூக புரட்சியின் அடையாளம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். தெற்கின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 1953ங்க அந்த வருஷம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தினம், ஒரு வருடம். ஒரு போராட்டக்காரராக, ஒரு புரட்சி மிகுந்த துடிப்பு மிகுந்த போராட்டக்காரராக அவர் செய்த அந்த போராட்டம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன போராட்டம்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த பழங்காநத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பெயரை டால்மியாபுரம் அப்படின்னு மாற்றுறாங்க. கள்ளக்குடி என்கின்ற அந்த ரயில்வே ஸ்டேஷனை டால்மியாபுரம், வட ஆதிக்க சிந்தனையின் பெயராக டால்மியாபுரம்னு மாற்றுறாங்க. நம்முடைய செந்தமிழ் பெயரான கள்ளக்குடி என்கின்ற பெயரை மீண்டும் வைக்க வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அந்த போராட்டத்தின் போது அவருக்கு வயது என்ன சொல்லுங்க, வெறுமே 29ங்க. அந்த 29 வயதில் மிக தீரமாக அவர் போராட்டத்தில் இறங்குகிறார். அவரை பின்பற்றுகிறார்கள் பலரும். அதில் மிக முக்கியமாக அந்த போராட்டத்துக்கு பின்னாடி அவருக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கிறது. அந்த போராட்டத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் 5 வகையான ஆதிக்கங்களை பற்றி பேசுகிறார். சரி, அப்போதான் அந்த ஆதிக்கத்தை பற்றி பேசுகிறாருன்னா இப்போ என்னன்னு கேட்பீங்க. இப்போவும் அந்த ஆதிக்கங்கள் தொடர்கிறது அப்படிங்கிறத நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் வார்த்தையிலேயே நீங்கள் கேட்கணும். அந்த ஆதிக்கங்கள் என்ன தெரியுமா? 5 வகையான ஆதிக்கங்கள். 1, தனி மனிதனுடைய ஆதிக்கம். ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் சொல்லுவதைத்தான் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதேச்சாதிகாரம் செய்கிற தனி மனிதனுடைய ஆதிக்கம். 2வது ஆதிக்கம், பாட்டாளியை பட்டினி போட்டு வதைக்கும் பணம் படைத்தவனின் ஆதிக்கம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சமூகத்தில் எங்கே பார்த்தாலும் இதை பார்க்க முடியும். வேலை செஞ்சுட்டு ஐயா எப்போ கூலி தருவீங்க அப்படின்னு முதுகை சொரிந்து கொண்டு, தலையை குனிந்து கொண்டு, கையை ஏந்தி நிற்கின்ற அந்த பாட்டாளிகளை பற்றியும் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குரல் கொடுத்தார். அடுத்து 3வது ஆதிக்கம், பண்ணையாளனை பதைக்க செய்யும் மிராசுகளின் ஆதிக்கம். வயலில் வேலை செய்யணும், 24 மணி நேரம் வேலை செய்யணும். அந்த வயலில் உழுது விதைச்சு அறுவடை செய்து மூட்டையாக்கி வண்டியில் ஏற்றி அனுப்பினப்புறம் கூட அந்த கூலிக்கு உரிய, அந்த கூலி தொழிலாளிக்கு உரிய கூலியை கொடுக்காத அந்த பண்ணை மிட்டா மிராசுகளின் ஆதிக்கத்தை பற்றி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த உரையில் பேசுகிறார். 4வது, தொழிலாளிகளை கசக்கி பிழியும் முதலாளிகளின் ஆதிக்கம். இதுவும் நம்ம கண் முன்னாடி பார்க்குறதான். 8 மணி நேர வேலை என்பதை மறக்கடித்து விட்டு 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் என்று தொழிலாளியின் முதுகெலும்பை முறுக்கி பிழிகின்ற அந்த முதலாளிகளின் ஆதிக்கத்தை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எதிர்த்து குரல் கொடுக்கிறார். 5வதான ஆதிக்கம், பாமரனிடம் இகலோகம் என சொல்லி பணம் பறிக்கும் பார்ப்பனனின் ஆதிக்கம் அழிந்துபடும் படலம் ஆரம்பமாகிவிட்டது அப்படிங்கிறாரு. எப்போ? 1953. பார்ப்பனர்கள் பாமரனிடம் இகலோகம், பக்தி, மதம், சாதி என்றெல்லாம் சொல்லி அவர்களை ஆதிக்கம் செய்கின்ற அந்த பார்ப்பனர்களின் ஆதிக்கம் அழிந்துபடுகின்ற நாள் துவங்கிவிட்டது அப்படின்னு அந்த உரையில் பேசுகிறார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த உரை போர் முரசு அப்படின்னு ஒரு நூலாகவும் வெளிவந்திருக்கு. அதுதான் மிகச்சிறப்பான விஷயம். அந்த போர் முரசு என்கின்ற நம்முடைய முத்தமிழறிஞரின் உரையை நாம் இன்னமும் வாசிக்க நேர்ந்தால் நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு குருதி துளியிலும் இந்த மாதிரியான உணர்ச்சி பிரவாகம் பொங்கி வெடிக்கும். எங்கே எதேச்சாதிகாரம் இருக்கிறதோ அதை எதிர்த்து நிற்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த நெருப்பு கோலமாக நாம் மாறிவிடுவோம் என்பதற்கு ஒற்றை அடையாளம்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து டால்மியாபுரம் என்றிருந்த பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வைத்த அந்த சமூக புரட்சியின் அடையாளம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். இது ஒரு போராட்டம் அல்ல. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் வாழ்க்கை முழுதுமே ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி காட்டியவர்.
அவர் இந்த மாதிரியான சிறை தண்டனைக்கும் அச்சுறுத்தலுக்கும் அடங்கியவர் அல்ல, அஞ்சியவர் அல்ல என்பதை அவருடைய வாழ்க்கையை படிக்கும்போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பல கொள்கையாளர்கள் இருக்கிறார்கள். பல இக்கட்டுகள், சிக்கல்கள், அடக்குமுறைகள் வந்தால் கொள்கையெல்லாம் மறந்துட்டு நான் நிம்மதியாக போய் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்படி இல்லை. வாழ்நாள் முழுக்க எந்த எதேச்சாதிகாரம் வந்தாலும், எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட உருட்டல்கள் மிரட்டல்கள் வந்தாலும் கொண்ட கொள்கை சுயமரியாதை, தன்மானம், தமிழ்நாட்டின் உயர்வு, தமிழ் மொழியின் உயர்வு, தமிழக மக்களின் உயர்வு என்று தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருந்த கொள்கைகளுக்கு ஒற்றை அடையாளமாக இன்னமும் இனி வரும் நூற்றாண்டும் விளங்கி கொண்டிருப்பவர் யார் என்றால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான்.